வணக்கம். கன்னி ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்திற்கான ராசி பலன்கள் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாரத்தினுடைய ஆரம்பமே உங்களுடைய லாபாதிபதி சந்திரன் 4ஆம் இடத்தில் அமர்றாரு. இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. குருவும் சூரியனும் உங்களுடைய லாபஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறாங்க. அந்த வகையில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வண்டி வாகன யோகம் ஏற்படும். தாயினுடைய உடல்நிலை சிறப்பாக இருக்கும். படிக்கும் மாணவ மாணவியருக்கு வளர்வரை சந்திரனாக இருக்கிறதுனால ஞாபக சக்தி உண்டாகும். எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். அதே போல் உங்களுடைய 12ஆம் பாவாதிபதியுடன் 4-7 குரு உங்களுடைய லாபஸ்தானத்தில் இணைகிறதுனால சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். அதே போல் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். 7ஆம் இடத்தில் சனி வக்ர அமைப்பு பெறக்கூடிய ஒரு சனி நேரத்தில் இப்போது கண்டக சனியினுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்கள் அனைவருமே இப்பொழுது சனி வக்ர அமைப்பு பெறக்கூடிய ஒரு சூழலில் குருவும் சுக்கிரனும் இருவரும் சேர்ந்து இங்கே சனியை பார்க்குறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுடைய வேலை அமைப்புகள் சிறப்பாக இருக்க போது பசங்க ரீதியில் நன்மைகள் ஏற்படும். இது நாள் வரையிலும் திருமணம் தடைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல முறையில் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். அதே போல் 2வது திருமணத்திற்காக இப்போது வரன் தேடி கொண்டு இருந்தவர்களுக்கு வெளி தூரங்களிலிருந்து ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது இருக்குது. அதே போல் உங்களுடைய ராசியில் 2ஆம் அதிபதி பாக்கியாதிபதி நீச்ச அமைப்பை பெறுறதுனால குடும்ப அமைப்புகளிலும் வார்த்தைகள் ரீதியிலும் உங்களுடைய தகப்பனாதி வர்க்கத்தினாலையும் சொத்து ரீதியிலும் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தார் உங்கள் மீது சிறு சிறு வருத்தங்களையும் கஷ்டத்தையும் தெரிவிப்பார்கள். அதற்கு அசைத்து கொடுத்து செல்லுங்கள். உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்தில் பலமாதான் அமர்ந்திருக்கிறார். தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதே போல் உங்களுடைய தகப்பனாரினுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும். இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.